வணக்கம். சென்னை திருவல்லிக்கேணியில் உள்ள தமிழ்நாடு அரசு அலுவலர் சங்க வளாகத்தில் செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது. அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை பணியாளர் சங்கத்தின் நிர்வாகி அம்சராஜ் அவர்கள் தெரிவித்திருப்பதாவது: தமிழக மாவட்ட எல்லைகளுக்கு உட்பட்ட மாநில நெடுஞ்சாலைகளை பராமரிப்பதற்காக மாநில நெடுஞ்சாலை ஆணையம் என்கிற ஆணையத்தை தமிழக அரசு உருவாக்கி இருக்கிறது. இந்த ஆணையம் நடைமுறைக்கு வந்தால் தமிழக மாவட்டங்களுக்கு உட்பட்ட சுமார் 12,000 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மாநில நெடுஞ்சாலைகளில் 300 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஒரு சுங்கச்சாவடி அமைத்து கட்டண வசூல் வேட்டை நடத்துவதற்கு தமிழக அரசு துணை போவதாக குற்றம் சாட்டினார். இதேபோல மாநில நெடுஞ்சாலை ஆணையத்தின் கீழ் கார்ப்பரேட் நிறுவனங்கள் சுங்கச்சாவடிகள் அமைத்து வசூல் செய்தால் தமிழகத்தில் அத்தியாவசிய பொருட்களின் விலை கடுமையாக உயரும் அபாயம் இருப்பதாகவும் குற்றம் சாட்டினார். நெடுஞ்சாலைத்துறையில் பணியாற்றி வரும் சாலை பணியாளர்களின் 41 மாத கால பணி நீக்க காலத்தை பணிக்காலமாக முறைப்படுத்த வேண்டும் என்று 19 ஆண்டுகளாக கோரிக்கை வைத்திருக்கிறோம். சென்னை உயர்நீதிமன்றம் பணி நீக்க காலத்தை முறைப்படுத்துவதற்கு தீர்ப்பு வழங்கியிருந்தும் கூட இந்த தீர்ப்பை நிறைவேற்ற மறுக்கக்கூடிய நிலைமை நீடிக்கிறது. மேல்முறையீடு செய்திருக்கக்கூடிய கொடுமை அரங்கேறி இருக்கிறது. நீதிமன்ற தீர்ப்பை மதிக்காத இந்த போக்கை கண்டிக்கக்கூடிய வகையில் எங்களுடைய போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. குறிப்பாக சொல்லணும்னு சொன்னா, கருணை அடிப்படையில பணி நியமனம் கேட்டு காத்திருக்கக்கூடிய சாலை பணியாளருடைய குடும்ப வாரிசுகளுக்கு 19 ஆண்டுகளுக்கு மேலாக கருணை அடிப்படையில நியமனம் வழங்காமல் இருப்பது கண்டனத்திற்குரியது. விரைந்து கருணை அடிப்படையில் பணி நியமனம் வழங்க வேண்டும். அதே போன்று மாநில நெடுஞ்சாலை ஆணையம் அமைத்து மாநில நெடுஞ்சாலை ஆணையத்தின் மூலமாக 12,349 கிலோமீட்டர்ல அனைத்தையும் 300 அல்லது 600 கிலோமீட்டர் வரைக்கும் ஒரு கான்ட்ராக்டருக்கு பிரிச்சு கொடுக்கக்கூடிய வேலை நடந்துகிட்டு இருக்கு. அவ்வாறு கொடுக்கப்பட்டால் 60 கிலோமீட்டருக்கு ஒரு சுங்கச்சாவடி என்பது அமைக்கப்படும் நிலைமை ஏற்படும். போகிற வருகிற வண்டிகளுக்கெல்லாம் சுங்கச்சாவடி வசூல் வேட்டை நடத்தக்கூடிய அளவுக்கான சூழல் ஏற்படும் அப்படிங்கறதெல்லாம் இருக்கு. எனவே மாநில நெடுஞ்சாலை ஆணையம் அமைப்பதை கைவிட வேண்டும். நெடுஞ்சாலைகளை அரசே பராமரிக்க வேண்டும். கிராமப்புற இளைஞர்களுக்கு வேலை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் தொடர் போராட்டங்களை, கவன ஈர்ப்பு இயக்கங்களை, கோரிக்கை மகஜர்களை கொடுத்து வந்த நிலையில அரசு எங்களுடைய நியாயமான வாழ்வாதார கோரிக்கைகளை கூட நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் நிறைவேற்ற மறுத்து மேல்முறையீடு செய்திருக்கக்கூடிய நிலையில முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய நினைவிடத்தில் கோரிக்கை சாசனம் வழங்கி அதனை தொடர்ந்து தொடர் உண்ணாவிரத போராட்டத்தை சேப்பாக்கத்துல நடத்த ஆயத்தமாகிக்கிட்டு இருந்தோம். தமிழ்நாடு முழுவதும் வீடுகளிலேயே வைத்து சிறைப்படுத்தி இருக்கக்கூடிய நடவடிக்கை காவல்துறை செஞ்சது. வரும் வழியில தடுத்து கைது செய்து அடைத்து வைத்த கொடுமையை செஞ்சது. சென்னைக்குள்ள வந்தவங்களை கைது செய்து அநாகரிகமாக பேசி அவமரியாதையோடு நடத்தி தாக்குதல் நடத்திருக்கக்கூடிய நிலைமை என்பது இருக்குது. சுயமரியாதைக்கு இழுக்கு ஏற்படுத்திய சூழல் என்பது இருக்குது. சமூக நீதி அரசுல காவல்துறை இப்படியான போக்கை கையாள்வது என்பது கடும் கண்டனத்திற்குரியது. இதை ஏற்க முடியாது அப்படிங்கிற முறையில தான் நாங்க இன்றைய தினம் எங்களுடைய மாநில செயற்குழுவை நடத்திருக்கிறோம். குறிப்பாக எங்களுடைய மாநில செயற்குழுவில் எடுத்திருக்கக்கூடிய முடிவு என்பது காவல்துறையுடைய நடவடிக்கையும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர், நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளுடைய நடவடிக்கையும் ஒரு அரக்கத்தனமான முகத்தை வெளிப்படுத்தக்கூடிய நடவடிக்கையாக இருக்கிறது. எனவே அதை கண்டிக்கக்கூடிய வகையில் நாங்கள் சாலை பணியாளர்கள், கோட்ட பொறியாளர் அலுவலகங்கள் தோறும் அரக்க முகம் பதித்த முகமூடியை அணிந்து கொண்டு குடும்பத்தோடு கண்டன ஆர்ப்பாட்டத்தை வரக்கூடிய ஆகஸ்ட் 18ஆம் தேதி நடத்துவதற்கு இந்த மாநில செயற்குழுல தீர்மானித்திருக்கிறோம். குறிப்பாக எங்களுடைய தொடர் உண்ணாவிரத போராட்டத்தை பொறுத்த மட்டிலும் தமிழகத்துல சுதந்திர தின விழா வரக்கூடிய 15ஆம் தேதி நடக்கக்கூடிய நிலைமையை நாங்கள் பரிசீலனை செஞ்சோம். எங்களுடைய கோரிக்கையோடு மக்களுடைய கோரிக்கைகளையும் அறிவிக்கக்கூடிய ஒரு நல்ல விழாவாக நடக்கக்கூடிய நேரத்தில் எங்களுடைய தொடர் உண்ணாவிரத போராட்டத்தை மக்களின் நலன் கருதி இந்த போராட்டத்தை நாங்கள் தற்காலிகமாக ஒத்திவைத்திருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். முதலமைச்சர் எங்களுடைய கோரிக்கையை அறிவிப்பார் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் இருக்கிறோம். ஒருவேளை கோரிக்கை நிறைவேறவில்லை என்று சொன்னால் தொடர் போராட்டங்களை தமிழகத்தில் முன்னெடுக்க வேண்டி இருக்கும் அப்படிங்கறத தெரிவிச்சுக்கிறோம். எனவே மாநில நெடுஞ்சாலை ஆணையத்தை கலைக்கவும் தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர் சங்க நிர்வாகிகளின் உண்ணாவிரத போராட்டத்தை ஒடுக்கும் நோக்கத்தோடு செயல்பட்ட காவல்துறையினையும் கண்டித்து வருகின்ற 18ஆம் தேதி தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து நெடுஞ்சாலைத்துறை கோட்ட அலுவலகங்கள் முன்பாக குடும்பத்தினரோடு பறக்கும் முகம் கொண்ட முகமூடி அணிந்து போராட்டம் நடத்தப் போவதாக அவர் செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்தார். உடன் சங்க நிர்வாகிகள் இருந்தனர்.